அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. 9வதுடைய வகுப்பை பார்க்கிறோம். கடந்த வகுப்பில் குர்ஆனோட முக்கியத்துவமும், குர்ஆன் நம்மளை எப்படி வழிகாட்டும், மூமினுடைய பண்புகள் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதை தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வகுப்புலையும் இன்னொரு வகுப்பு கூட தொடர்பு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இங்கே அதிகமாக இந்த வகுப்பு ஆரம்பித்தோட நோக்கம் நம்மளை ஒரு இரையற்றமுடையவனாக, தக்குவாதாரியாக, ஒரு மூமினாக இது ஒரு பயணத்தில் நாம் அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த வகுப்பில் அனைவருமே சேரப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் விரும்பியதுதான். நம்மளுக்கு நடத்தக்கூடிய பாடத்திட்டமும் அப்படிப்பட்ட பாடத்திட்டம்தான். நம்மளுக்கு நடத்துபவர்களுடைய நீயத்தும் அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நீயத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் அந்த வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அது தந்தருள்வானாக. ஆமீன். ஆனால் நாம் ஒவ்வொரு பாடத்திலும் என்ன அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்ற விஷயத்தை, மூல ஆதாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் இங்கு அதிகமாக பேசப்படக்கூடிய, திரும்பி திரும்பி பேசப்படக்கூடிய ஒரே விஷயம் அந்த ஈமான் என்ற ஒரு பகுதியைத்தான் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறான். கடந்த ஒரு வகுப்பில் மூமின் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் மாற வேண்டும், மூமினாக என்ன செய்ய வேண்டும், மூமினாக இருக்க வேண்டும் என்றால் எதையெல்லாம் கைவிட வேண்டும், அதில் எதை பற்றி பேசுகிறது என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த வகுப்பில் முத்தகீன்கள், தக்குவா எப்படியாக நாம் பெற வேண்டும், தக்குவாதாரியாக எப்படி மாற வேண்டும், தக்குவா என்றால் என்ன, முத்தகீன்கள் மூமின்கள் எப்படியாக நாம் மாற வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கும் அதே ஈமானை பற்றி தான் வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய வெளிப்படையான விஷயத்தை இங்கே தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 9வது வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாக இதற்கு முன்னோருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். ஏன் திரும்பி திரும்பி நான் எல்லா வகுப்புலையும் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உஸ்தாத் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான். ஏன்னா குர்ஆனை உங்களோட மனதில் எந்த ஒரு டிசைடும் இல்லாமல், அது என்ன நம்மளுக்கு சொல்ல போகுது என்ற ஆர்வத்துடன் திறந்து பார்க்கணும். உங்கள் மனதை அப்படி தயார்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களே ஒரு டிசைட் ஆகி இதை தான் சொல்ல போகுது என்று மனதில் ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, ஒரு ஷக்கை வைத்துக்கொண்டு அதை திறந்து படிக்காதீர்கள், ஓதாதீர்கள் என்று உஸ்தாத் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்போது இன்னொரு விஷயத்தையும் உஸ்தாத் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குர்ஆனை படிக்க போகும்போது, இந்த குர்ஆனை ஓத போகும்போது மனதை வெட்ட வெளியில் திறந்து விட்டு படிங்கள். என்ன எனக்காக என்ன சொல்லப்படுகிறது, எனக்காக இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்று அந்த விஷயத்தோட, அந்த நோக்கத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை படிங்கன்னு சொன்னாங்க. அப்போது நம்மளுக்காக, எனக்காக என்ன சொல்லப்படுது அப்படின்னு நான் பார்க்க போகும்போது, என்னோடய வாழ்க்கையில் அதை ஒப்படி பார்க்க வேணும். இப்போ படிக்கிற இந்த விஷயம் கடந்த காலத்தில் நான் படித்திருக்கிறேன். ஆனால் அது நான் எப்படி உட்பட்டிருக்கேன், எப்படி நான் செயல்பட்டிருக்கேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அது அனுபவிச்சிருக்கேன், எப்படி என்னோடய வாழ்க்கையில் அதை வைத்துக்கொண்டு பயணித்திருக்கிறேன் என்று அதையும், இப்போ படிக்க போகும்போதோட அந்த விஷயத்தையும் இப்போ நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன், எப்படி அது எந்த கண்ணோத்தை நான் பார்க்குறேன், எப்படி இனிமையை எடுத்து செல்லணும் என்று சிந்திக்க போகும்போது நிறைய வேறுபாடுகள் தெரிகின்றன. இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு ரமலான் மாதம் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும், இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனக்கு தெரிந்த வரைக்கும், இந்த வரக்கூடிய ரமலான் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இன்ஷா எல்லாத்துக்கும் இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுக்க வேண்டும். ஆமீன். என்ன சொன்னால், இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ரமலான் மாதம்லாம் எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ விஷயங்கள் மூலியமாக, நன்மையான காரியங்கள் மூலியமாக கடந்து சென்றோம். இல்லை என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்பின் மூலியமாக நம்மளோட மாற்றத்தையும், நம்மளோட தெளிவையும், இனிமே வரக்கூடிய ரமலான் மாதத்தில் அது பயன்படுத்தினால் எந்த அளவிற்கு இன்னும் இரையேற்றமும், தக்குவாவும், மூமினாக ஆகக்கூடிய நிலைமையும் நம்மளுக்கு ஒரு பயிற்சி கூடமாக நம்மளுக்கு அமையுதுன்னு பாருங்களேன். ஏன்னு சொன்னால், நம்மளுக்கு கரெக்டாக ரமலான் மாதம் வந்துச்சுன்னா அதிகமாக என்ன படிப்போம், குர்ஆனை ஓதுவோம்.
உண்மையாகவே ஒரு பேர் தாங்கி முஸ்லீம் இருந்தால் கூட ஒரு சில வீட்டுக்காரங்களுக்கு வீட்டில் உள்ள பெண்களுக்கோ, வீட்டில் உள்ள ஆண்களுக்கோ அல்லது கணவனுக்கோ அல்ல மனைவிக்கோ அல்லது தா தாய் தந்தை யாருக்கோ ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டோம், சினிமா பார்க்குறதோ, அது பாட்டு கேட்குறதோ, இன்ன பின்ன விஷயங்கள்லேருந்து ரொம்ப தள்ளி இருப்போம்னு நெனைப்போம். அப்போ குரான் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிகமாக குரான் ஓதக்கூடிய நபராக இருப்போம். ஆனா, இத்தனை நாள் ஓதுன விஷயத்துக்கும், இத்தனை நாள் அப்படி பயிற்சி கொண்டதுக்கும், இத்தனை வருடங்கள் நம் நோன்பை அப்படி பயன்படுத்தினதுக்கும், இப்போ இந்த சமீப காலம் முன்பதாக நம்மளுக்கு வரக்கூடிய நடத்தக்கூடிய இந்த வகுப்பை கரெக்ட்டா ரமலான் மாதம் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பயிற்சி கூடமாக அமையறதுக்கும், நெறைய விஷயங்கள் தெரிந்ததற்கும், நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்தி அதை படிப்பதற்கும் நெறைய ஒரு அனுபவம் கிடைக்கும். நெறைய ஒரு நன்மைகளை எதிர்பார்த்து, நன்மை அதிகமா தெரிந்து கொண்டு, நல்ல ஒரு விஷயங்களை செயல்படுத்துவதற்கும் சொல்லுவாங்கல்ல, ஒரு ருசியை அறிந்து, அந்த ருசிக்காக பல இடங்களில் தேடிக்கொண்டு போவோம். ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டோம்னு சொன்னா, அதே சாப்பாடுக்காக திரும்பி அதே இடத்துக்கு போக தோணும். அந்த அந்த நம்மளுடைய நாவு அந்த ருசியை தேடுவதற்காக அந்த இடத்தை தேட ஆரம்பிக்கும். அதேபோல நம்மளுடைய இந்த தக்வா மூலமா நம்ம இந்த வகுப்பின் மூலியமாக அந்த ருசியை நம்ம கண்டறிந்த காரணத்தினால் ரமலான் மாதத்தில் அந்த குர்ஆனுடைய சுவையும் நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொண்டதுக்கு ரொம்பவும் விருப்பப்படுவோம், ஆர்வப்படுவோம். ஒரு சோம்பேறித்தனம் வராது, ஒரு மாய்ச்சல் வராது, எரிச்சல் வராது, பொடுபோக்குத்தனம் வராது. ஏன் அப்படின்னா, நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போகும்போது இன்னும் ஆர்வத்தோடு இன்னும் அதிகமாக உள்ளே போகும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்மளோட கல்வை வந்து சுத்தப்படுத்த அப்படின்னு சொன்னால், நம்ம உள்ளம் சுத்தப்படுத்த அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து மிக சந்தோஷமான விஷயம்தான். அந்த வகுப்பில் வந்து அந்த தக்வாவை பற்றி தான் சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஹஷர்ல 18லேருந்து 24 வரைக்கும் திரும்பி அதை தான் பேசப்படுது. குர்ஆனை பற்றியும், அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கோபக்காரன் என்று பற்றி தான் அந்த 18லேருந்து 24 வரைக்கும் பேசப்படுகிறது. அப்போ நம்ம வந்து திரும்பி அந்த வசனத்தை வந்து நான் வந்து அதை சொல்லி வந்து நேரத்தை வந்து கடக்க நினைக்கல. ஏன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த ஹஷருடைய வசனத்தை பார்த்துக்கிட்டே வர்றோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அது கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இருக்கும். ஏன்னா திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றோம். மலையின் மீது அல்லாஹ் குர்ஆனை இறக்கிறான். மலையின் சுக்குநூறாகுது என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உடையவர்களை பற்றி பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசப்படுகிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இது எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய உள்ளம் இரையச்சம் அதிகப்படுத்துவதற்கும், உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கும். ஏன்னா அல்லாஹ் இவ்வளோ கடுமையானவன், இவ்வளோ எல்லாமே அதில் வந்து அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி மூமினை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்றான். மூமின்கள் யாருன்னு. ஏன்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு கடுமையானவனோ, எந்த அளவுக்கு கோபக்காரனோ, அதே அளவுக்கு பாசக்காரன். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக சொன்னா, கோபத்தை விட அல்லாஹ் பாசத்தை அதிகமாக பொழிகிறவன். அதனால தான் நம்மளுடைய செயல்களுக்கு குறித்து நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். ஏன்னா, உண்மையாகவே அவன் வந்து கடும் கோபக்காரன் என்று சொன்னாலும் கூட, அந்த அதை மிஞ்சி அல்லாஹ் பாசம் காமிக்கிறான்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம செய்கிற தவறுகள் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அந்த தவறுகளை நன்மையாக மாற்றுகிறான். அப்படின்றப்போது மூமினாக ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு நம்மளுக்கு இன்னும் அதிகமாக நன்மையும் அதிகமாக இரையச்சம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 3வது சூறாவில் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறில்லை யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாரோ அல்லாஹ்வை தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். உண்மையாகவே வந்து இதற்கு முன்பதாக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருப்போம். நிறைய விஷயங்களை வந்து விளையாட்டு போக்காக விளையாட்டுத்தனமாக உதாரணம் சொல்கிறேனே, சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற விஷயம். நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டோ யாராச்சும் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும், இன்ஷால்லா வந்துடுறோம் ஜி அப்படின்ட்டு வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி போயிடுவோம். வந்து வாக்குறுதி கொடுத்துருப்போம். நம்மளுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட. முடியாதுன்னு தெரிஞ்சப்போ இன்ஷால்லா என்னால் முடிந்த அல்லாஹ் நாடுன்னு வருகிறேன் என்று சொல்வது வேற, இன்ஷால்லா கண்டிப்பாக வந்துடுறேன் என்று சொல்வது வேற. இது அதிகமாக நம்மளுடைய வந்து வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தும். எதற்காக? ஒரு விளையாட்டுக்காகவோ,
விளையாட்டு தளத்துக்கு போவதற்கோ, அல்லது இன்ன பிற நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்கோ, உறவினர்கள் வீட்டுகளுக்கு போறதுக்கோ, எதற்காகவோ ஒரு பயான் நிகழ்ச்சிக்கோ, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக இந்த மாரி விஷயங்கள் அதிகமாக விளையாட்டு போக்கில் நம்ம பயன்பட்டு வருவோம். அதோட விளைவுகள் தெரியாதனால. ஆனா இப்போ அத சொல்வதற்கு ஒரு அச்சம் ஏற்படும். அல்லாஹ் வந்து இப்படி சொல்லிட்டானே! அல்லாஹ் நம்மள விரும்பக்கூடியவனா இருக்கானே! அப்போ அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்க போம்போது, நம்மளால முடியாட்டா முடியாதுன்னு சொல்லிருவோம். முடிந்தால் முடிந்ததுன்னு சொல்லுவோம். இல்ல இன்ஷா அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக வர முடிந்தால் வருகிறேன். அல்லாஹ் நாட்டத்தை பொறுத்து அப்படின்னு சொல்றதும் ஒரு நம்மளுக்கு வந்து உகந்ததா இருக்கும். அப்போ இது சிந்திக்க தோணும். எப்ப சிந்திக்க தோணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்மள விரும்பக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்றப்போம்போது, நம்மள விரும்பக்கூடியவனா இருக்கான்னா, நம்மளுடைய வா வா எதற்காக விரும்பக்கூடியவர்கள்? நம்ம முதலில் நம்மளுடைய நாவை சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே அழகான வார்த்தைகளா இருக்கணும். நம்ம நாவில் வரக்கூடிய வார்த்தைகளை பாற்ற விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மளிடத்தில் ஊட்டுது. அதேபோல இந்த வசனம் இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அதிகமாக. இந்த வசனத்த தான் நம்ம நேசிக்கிறான், விரும்புகிறான். அதே மாரி நேர்வழிப்படுத்துகிறான். அதே மாரி நம்மை வந்து பாதுகாக்கிறான். ஒ ஒரு நன்மையான விஷயத்தில் அதிகமாக ஈட்டு செல்கிறான். நம்ம இந்த வசனத்தின் மூலியமாக இந்த வசனத்தில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அது ஒரு சின்ன வசனமா இருந்தாலும், இந்த அளவிற்கு அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு புரிகிறது. ஏன்னா, நம்மள நேசிக்கிறான். நம்மள வந்து நன்மையான காரியத்துக்கு இட்டு செல்ல இருக்கிறான். நம் நண்பனாக நண்பனா உற்ற இந்த அளவுக்கு நண்பனாக எந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு நண்பன் இருந்து, ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தது. இது செய்ப்பா, அது செய்ப்பா. ஒரு மூமினான நண்பன் நம்மளோட இருக்கான். வாங்க டயத்துக்கு தொழுவ போவோம். வாங்க ஓதுவோம். இதே நன்மையான காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதேபோல நம்ம நன்மையான விஷயத்துக்கு அல்லாஹ் வந்து அதை விட மேலாக இருந்து நம்ம நன்மையான விஷயத்துக்கு இழுத்து செல்ல இருக்கிறான். நம்மளுடைய ஒரு நல்ல என்ன சொல்றது? இந்த வசனத்த அல்லாஹ் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. இன்னொன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லப்போகும்போது 2 சூரத்துல் பக்ராவுல வந்து 2வது வசனத்த அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படின்னு சொன்னா, இது வேதம். இந்த இந்த இதில எந்த சந்தேகமும் இல்லை. இது எந்த சந்தேகமும் இல்லை. இறைவன் அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டும். நிச்சயமாக இந்த வேதத்த வந்து முதல்ல வந்து அல்லாஹ் இறக்கிறான். நம்புறதும், அதையும் தாண்டி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நாடியது தவிர எதுவும் நடப்பதில்லை. அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்ற ஒரு அச்சம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக நம்மளுடைய அ பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறான், நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாம் ஒரு தவறை செய்வதற்கு முன்பாக இதை யோசித்து நாம் செய்துவிட வேண்டும். அதையும் தாண்டி செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அது மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது வேற ஒரு புறம் இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான். நான் பரவலாகவே வந்து ஒரு வாகனம் நான் பார்க்கக்கூடிய இன்ஜினியரிங் வேலை வந்து எல்லா சைட்டுக்கும் விசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இங்கே விசிட் பண்ணுற சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 50 கிலோமீட்டரு, சில நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் போ வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஒ ஒரு நான் இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஒரு மலைவான ஒரு ஏரியா. இந்த இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போவதற்கு கொஞ்சம் தூரங்கள் பயணிக்க வேண்டும். இப்படி தினமும் நான் ஒரு 100, 120 கிலோமீட்டர் தினசரி பயணிக்கக்கூடியவனா இருக்கேன். அப்போ வழக்கமாக எனக்கு என்ன பழகிருச்சு அப்படின்னு சொன்னா, அ கசருடைய தொழுகையாக பயன்பாட்டில் கொண்டு விட்டேன். அது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஒரு கணம் நான் அது பயன்பாட்டில் கொண்டு வர்றப்போ வந்து உண்மையாவே எனக்கு அது பழகிருச்சு. அந்த கசரு தொழுவுறதாவே பழகிருச்சு. அதனால நான் என்ன அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னா, தொழுகை தானே 2ம் சேர்த்து தொழுதுக்கிறோம். 2ம் சேர்த்து தொழுதுக்கிறோம். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. எப்படின்னு சொன்னா, ஒரு லுஹர் நேரத்தில வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன். ஒரு 50, 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். கரெக்ட்டா ஒரு 12:40, 1 மணி இருக்கும். தொழுதுட்டேன். லுஹர் தொழுதுட்டு, அசரையும் தொழுதுட்டேன். 2, 2 ரக்காயத் தொழுததுக்கப்புறம் சுன்னத்து போச்சு. அதே மாதிரி வந்து அந்த தொழுவக்கூடிய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அப்படின்னா நின்று தொழுவக்கூடிய நிலையும் இல்லை. வாகனத்தில அமர்ந்து உட்கார்ந்து தொழுவ வேண்டும். ஏன்னா சைட்ல இருக்க போம்போது, அங்க சுத்தமின்மை காரணமாக கார்ல அமர்ந்து அதில உட்கார்ந்து தொழக்கூடிய நபராகத்தான் நான் இருந்து கொண்டு வந்தேன். இதனால வந்து எனக்கு பழக்க இதில வந்து அசர் நேரம் கழித்தும் கூட, அதே சைட்ல அசருக்கு நேரம் கழித்து கூட, ஒ ஒரு காலை நேரத்தில் உறங்க விடக்கூடிய நபராக நான் மாறிவிட்டேனே தவிர,
அந்த நேரத்தில் எந்திரித்து தொழுவக்கூடிய ஒரு எண்ணம் என்கிட்ட வரவில்லை. ஏன்னா, லோஹர் அசர் தொழுதுட்டோம்ல அப்படின்ற ஒரு சிந்தனை தான் என்ட்ட இருந்துச்சு. அதே மாரி மக்ரிப், இஷாவுக்கும் அதே மாரி தான் நிலைமை. மக்ரிப்ல இஷாவும் முடிச்சுருவேன். அதே நிலைமை தான். இப்படியே சில மாதங்கள் கழிந்தன. சில மாதங்கள் கழித்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவிட்ட நான் வந்து என்னோட மனைவி லீவ்லலாம் வந்திருக்க போம்போது, பிள்ளைகள் லீவ்ல வந்திருக்க போம்போது, அதே நிலைமை தான் ஓடுச்சு. அதே நிலைமை ஓடுறப்போ மனைவி வந்து கவனிச்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் எனக்கு ஒரு அன்பான மனைவி, அழகான மனைவி அல்லாஹ் ஒரு நல்ல துணைவிய குடுத்துருக்கான். ஏன்னா, எல்லோத்துக்கும் இது வந்து நிச்சயமாக வந்து அமைந்திராது. அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்திருக்கிறான். எந்த ஒரு நன்மை காரியத்திற்காக எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் போதுமானவன். இதை கவனித்த அந்த மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னிடத்த நேரடியாக கூப்ட்டு, அ என்னுடைய இருக்கக்கூடிய குடும்பத்தாரோட 2 நபரை கூப்ட்டு, "இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்க தொழுவக்கூடிய தொழுகை உங்களுக்கு போதுமானதா இல்லை. நீங்கள் அதிகமாக உங்களை இது மூலியமா ஷைத்தான் வழிகெடுத்து விடுகிறான் என்று நான் நேருக்கு நேரா பார்க்கிறேன். ஏன்னா லொஹர் சேர்த்து தொழுதுட்டீங்கன்னு சொல்லிட்டு அலட்சியமாக தூங்குறீங்க. இல்ல மகரிப் இஷாவும் சேர்த்து தொழுதுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அலட்சியமாக வந்து இருந்து பண்றீங்க. இதனால வந்து நீங்க சுஜூத இழந்துட்டீங்க, ருக்குவ இழந்துட்டீங்க. ஏன்னா சுஜூதுன்றது வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு வந்து கீழ வந்து தரையில அந்த இது வைக்கிறப்ப தான் உண்மையிலேயே அதோட அருமை தெரியும். ஏன்னா அவசர காலத்திற்காகத்தான் இந்த ஒரு கசரான தொழுகையே நம்மளுக்கு இருக்கிறத தவிர, மத்தபடி இல்ல. ஆனா இதுவே பழக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக வந்து நம்மள அல்லாஹ் ஷைத்தான் வந்து இப்படியே வழிகெடுத்து விடுவான். அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது. என்ட்ட ஒரு நபர் கேள்வி கேட்டாங்க. என் குடும்பத்தார் தான் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, "ஒரு காலத்தில் நீ வந்து தஹஜ்ஜத்தையும், சுன்னத்தையும், ஃபர்லான ஒரு தொழுகையும் நேரம் தவறாமல் தொழுதுகிட்டு இருந்தீங்க. ஆனா, இப்போ சமீப காலமா இப்படி இருக்கீங்களே காரணம் என்ன?" அப்படின்றப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அப்ப என் மனைவி ஒரு ஒரு விஷயத்தை பயன்படுத்துனாங்களே, "இதை போன்று நீங்க தொழுகுறீங்க அப்படின்னு சொன்னா இதை போன்று நீங்க தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை வந்துவிடும். நான் உங்களை விட்டு தூரமாக சென்று விடுவேன்" என்று சொல்லிட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு வேலையும் நீங்க பார்க்க தேவையில்ல. நீங்க வந்து சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்லை என்று என்னுடைய மனைவி சொன்னாங்க. அப்படி சொல்றப்ப தான் நான் ஒரு சிந்திக்க ஆரம்பித்தேன். சிந்திக்க ஆரம்பிக்கிறப்ப தான், நான் இந்த குரானுடைய வகுப்புல வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டதும், எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் தான், எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதிலிருந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா, நேரம் அந்த நேரத்துக்கு வந்துட்டா கூட, அந்த நேரத்தில் நின்று வணங்கி தொழுவோம். லொஹருடைய நேரத்தில் சைட்ல இருந்தாலும், நம்ம அருகில் பள்ளிவாசல் எங்கேயாச்சும் இருந்தா, தேடி போய் பள்ளியில் தொழுவோம் என்ற ஒரு சிந்தனையில் வந்துவிட்டேன். அதனால மாரி சுன்னத்துகளுக்காக தொழுகிறேன். அதேமாரி லொஹரோட வக்தில் லொஹர்ல அசரோட வக்தில் அசர் தொழுகிறேன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுது. மனைவி போயிருவாங்கன்ற ஒரு அச்சமோ, அல்லது வந்து குடும்பத்தார்கள் சொன்னாங்கன்ற ஒரு அச்சம் இல்ல. நம்மளோட நிலைமைய நமக்கு சுட்டு காட்டுறப்போ வந்து, எந்த அளவிலிருந்து எந்த அளவுக்கு மாறிவிட்டோம் என்ற ஒரு ஷைத்தான் எந்த அளவுக்கு இழுத்து சென்று விட்டான், எந்த அளவுக்கு கீழ தள்ளிட்டான் அப்படின்னு சொல்றப்போ வந்து, நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. அப்ப அந்த புரிதல வைத்து தான் சிந்திக்கிறப்போ, அல்லாஹ் நம்மள எச்சரிக்கிறான். உண்மையாவே நம்ம மனைவி மூலம் நமக்கு எச்சரிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு சிந்தனை ஏற்பட்டு, நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா, திரும்பி நம்மளோட பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து போய்க்கிட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் நம்மளுக்கு இரையச்சம் இப்படிதான் வந்து அதிகரிக்கணுமே தவிர, இன்னும் குறைந்து விடக்கூடாது. அப்படிதான் நான் வந்து இந்த வசனத்தின் மூலியமா நெறைய புரியிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அல்லாஹ் மறைவான விஷயத்துல வந்து நம்மள வந்து மறைவான விஷயத்த நான் நம்புறோம் அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் நம்ப வேண்டும் என்ற ஒரு புரிதலோட நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தொடர்ச்சியாக சொல்றான். அவர்களே மறைவானதை நம்புவார்கள், தொழுகையில் நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நெருளில் செலவிடுவார்கள். இதுவும் என்ன சொல்லுது? சூரத்துல் பக்ராவில சொல்லப்படுற அதே விஷயம் தான் தொடர்ந்து வருகிறது. அதேதான் அந்த ஈமானுடைய 6 விஷயத்தை பற்றி தான் தொடர்ச்சியாக நம்மளுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அதத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹை நம்புவோருக்கு மறைவான விஷயத்தை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மறைவான விஷயங்கள் என்ன எத்தனையோ இருக்குது. மறுமையான விஷயங்கள் அதை பற்றி தான் பேசுகிறது. 4வது வசனத்தில் அததான் பேசுகிறது. மறைவான விஷயத்தையும், விதிகளையும், அதே மாரி மலக்குமார்களையும், இந்த விஷயங்கள்லாம் மறைவான விஷயங்கள்லாம் நம்புறோம் அப்படின்னு சொன்னா, நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும்.
அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்குது என்று சொன்னால் 600 ரெக்கைகள் நிச்சயமாக மாணவர்கள் இருக்கு என்று நம்ப வேண்டுமே தவிர எப்படி 600 ரெக்கை இருக்கும், இடங்கள் எப்படி பத்தும் என்று சிந்திக்கக்கூடாது. அதேபோன்று மறுமை நாள் ஒன்று இருக்குது. மறுமை நாள் எப்படி இருக்கும் என்று நாம் ஆராய்ந்து அதை செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம் வழிகேட்டில் தள்ளப்பட்டுவிடும். ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னதுதான், எந்த ஒரு விஷயத்தையும் துருவி துருவி என்ன செய்யாதீர்கள், ஆராயாதீர்கள். அதனால் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் அது கேடு தான் தவிர எந்த ஒரு நன்மையும் இல்லை. மறுமை என்று இப்படி தான் இருக்கும் என்று ஒரு பின்பத்தை கற்பித்து அதை வந்து ஒரு ஆராய்ந்து அது இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு பின்பத்தை கற்பித்து அதை செயல்படுவதற்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வழிகேட்டில் தள்ளப்பட்டுவிடும். ஏன் ஒரு அறியாத ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சிந்தனைக்கே அப்பாற்பட்டது அது. ஆனால் நான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து இன்றைக்கி கிராஃபிக்ஸ் மூலியம் ஏஐ மூலியமாக தயார்படுத்தி கொண்டு அதை கடைபிடித்தோம்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வை நம்மளை மறைவான விஷயத்தை நம்மளை அதை நம்புகிறோம் என்ற ஒரு அர்த்தம் நம்மளுக்கு வந்துவிடும். அப்போது அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்று அல்லாஹ் எப்படி மறைவாக இருக்கிறான் என்று நம்புகிறோமோ அந்த பயமும் நம்மளுக்கு இருக்க வேணும். அப்படி தான் தொடர்ச்சியாக இந்த குரானோட வசனங்கள் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளை அதிகமாக தக்குவப்படுத்தணும், நம்மளை அதிகமாக ஈமானாக மாறணும், அதிகமாக இறைச்சமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறப்போ நிச்சயமாக நம்முடைய செயல்களில் வடிவத்தில் தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். இந்த குரானோட வகுப்பில் நம்மளுக்கு வந்து வீடியோ போட சொன்னதுக்கு அல்லது வகுப்பினுடைய நோட்ஸை எடுப்பதற்கு எதுக்கும் என்ன செய்யப்பதில்லை, இது உஸ்தாதுக்கு போட்டாங்களா இல்லையா, இல்லை நோட்ஸ் எடுத்தாங்களா இல்லையா என்று உஸ்தாதுக்கு அந்த அளவிற்கு முக்கியம் தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய செயல்கள் என்ன வெளிகள் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு தான். அதை எடுத்து சொல்லிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாததும் அவங்களோட விருப்பம். ஏன்னா நபிக்கு அல்லாஹ் அப்படி தான் கட்டளையிட்டான். நபியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் நாடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க, அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போது நீங்கள் சொல்வது மட்டும்தான், அவ்வளோதான். அப்போ உஸ்தாத் நம்மளுக்கு சொல்வது வரைக்கும் தான். நம்ம எடுத்துக்கொள்ளாதும் நம்மளோட வாழ்க்கையில் பர்சனலாக செயல்படுவது உஸ்தாத் பார்க்க போகிறதில்லை. ஆனால் ஒன்று நினைக்க வேணும், அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோலாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய என்ன செய்கிறோம், நம்ம செய்வதற்கும் நம்ம பேசுவதற்கும் மாற்றத்து எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது, சரி இப்படி இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வெட்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நம்மளை சிந்தனைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய என்ன செயல்களில் வந்து இப்படிலாம் இருந்தோமே, இப்படிலாம் பேசிட்டோமே, சரி இப்படி பேசுனதுக்கு நம்மளே மாற்றமாக நடக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு வெட்க உணர்வு தூறுவதற்கும் தான் இந்த வீடியோவே பகிர்றது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்கொள்ளுங்கள். கண்ணாடியில் பார்த்து நம்ம சில கேள்விகள் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அடுத்தவனை வந்து நம்ம அவ்வளோ சொல்கிறோமே, நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம முகத்தை பார்க்குறது நமக்கு எப்படி அருவருப்பாக இருக்கும். அதே போல தான் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யணும், நம்ம விஷயத்த வந்து கேட்குறோம், நம்ம விஷயத்த வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வகுப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த வகுப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறோமா இல்லையான்றது தான் இந்த வீடியோக்களுடைய முக்கியத்துவம். அதுவே நம்ம வந்து நம்மளை ஏமாற்றிக்கொண்டு வீடியோ வந்து வெறுமனே பிற மக்களுக்காக நம்ம அழகாக தெரியணும், அழகாக வந்து பேசுகிறோன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏமாற்றிக்கணும்னு தான் அர்த்தம். ஆகினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் அந்த தக்குவாவுடைய இறைச்சித்தை அதிகமாக கொடுக்க வேண்டும். உண்மையாகவே இந்த வகுப்பு மூலயமா அதிகமாக ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் போதுமான எல்லாத்துக்கும் இது அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.